அப்போஸ்தலர் சபை அந்த நடவடிக்கையை பார்க்கும்போது அப்போஸ்தலர் உடைய சபையின் பிரதிஷ்டை அங்க நாம பார்த்தோம். ஆமென். we saw the inauguration of the church. அப்புறம் முதல் சபை அங்க பிரஸ்தாபிக்கப்படுகிறதை நாம் அங்க பார்த்தோம். பிரஸ்தாபிக்கப்பட்டு அப்போஸ்தலர் 2ல பிரஸ்தாபிக்கப்பட்டு சபை கூடுதல் எல்லாம் வந்து அங்க வந்து தெரியுங்களா, அங்க அப்பம் பித்துதல் நடந்து, அப்புறம் வேற என்ன நடந்துச்சு? அப்பம் பித்துதல், அப்புறம் அங்க ஐக்கியம் நடந்துச்சு, அங்க வேற என்ன நடந்துச்சு? உபதேசம் நடந்துச்சு. முக்கியமான காரியம் உபதேசத்தின் ஐக்கியம் நடந்துச்சு, அப்பம் பித்துதல் நடந்துச்சு, அப்புறம் ஜெபம். ஹல்லேலூயா. அவங்க ஜெபத்தினாலும் அவர்கள் அப்படியாக கூடினார்கள். இப்போ அந்த அப்போஸ்தலர் சபை இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், அவர்கள் முதல் சபையின் கிரியை அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். the first action, the church in action. அப்பனா சபை செயல்படுகிறதை நாம் பார்க்க போகிறோம் அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில். அப்பனா சபை ஸ்தாபித்த பிறகு இப்போ சபை புறப்படுகிறது. the church is going out. இந்த சபை உள்ளுக்கு அவங்களுக்குள்ள கூடி இருக்கிறது மட்டுமல்ல, இப்போ சபை வெளியாகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எப்படியாக அப்போஸ்தலர்களை வெளியாக்கி என்ன செய்கிறார்? ஒரு பயங்கரமான காரியத்தை ஆண்டவர் இந்த சபை மூலியமாக, பிரதிஷ்ட சபை மூலியமாக கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. ஸோ ஆகியால் தேவ பிள்ளைகளே, அந்த நடந்த சம்பவம் அப்போஸ்தலர் 3 முதல் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ரைட்டா? முதல் படிச்சிங்க தானே? ஸோ அப்போஸ்தலர் 3 நீங்கள் படிக்கும்போது இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சுன்னா, ஒரு சாதாரண இடத்துல நடந்த ஒரு சம்பவம். எப்பொழுதும் போகிற ஒரு இடத்திற்கு நடந்த சம்பவம், எப்பொழுதும் பார்க்கிற நபர் இடத்துல நடந்த சம்பவம், எப்பொழுதும் தெரியுங்களா, another day, இன்னொரு நாள், இன்னொரு சாதாரண நாளில் நடந்த ஒரு அற்புதமான சம்பவம். ஆமென். ஆகையால் நாம் வந்து அனுதினம் பார்க்கிற நபர், அனுதினமும் நாம் கடந்து போகிற நாட்கள், அனுதினமும் நாம் போகிற இடம், அது கர்த்தர் வித்தியாசமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் கூட இருக்கீங்களா? நாம் அதே நாள் இதோ அதே சூரியன் தான் உதிக்குது. எனக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. நியூ இயர் சொல்லும் போதெல்லாம் நியூ இயர் பாஸ்டர், நியூ இயர் அப்படின்னு சொல்லி விழாகும் போது நான் சொன்னேன், அதே சூரியன் தான் உதிக்குது, அதே நாள் தான், அப்படின்னா வித்தியாசம் இருக்க போது நான் சொல்லுவேன், சொல்லுவேன். ஆனாலும் இங்க பார்க்கும்போது அதே இன்னொரு நாள், இன்னொரு இடம், அதே இடம் தான் தேவாலயத்தில். அங்கே வந்து எல்லாரும் கூடுவாங்க. இங்க சீடர்களும் அந்த தேவாலயத்தில் கடந்து போய் வந்திருக்கிறாங்க. யார் கூட போனாங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட கடந்து போனாங்க. இட்ஸ் நாட் சம்திங் நியூ ஃபார் த apostles. ஒரு புதிதான காரியம் இல்லை, இது வழக்கமாக அவங்க செய்த காரியங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல தடவை அந்த தேவாலயத்துக்குள் அவர் நுழைந்தார், உபதேசத்தை கொடுத்தார். ஆகையால் அந்த இடம் அந்த இடம் வந்து ஒரு காமன் பிளேஸ். அந்த நபர், அந்த உட்கார்ந்திருந்த நபரும் எப்பொழுதும் பார்த்த நபர். அவன் வந்து அப்பதான் அங்க அப்பதான் அந்த அப்போஸ்தலர் பார்க்க கிடையாது, ஆனாலும் எப்பொழுதும் பார்த்த உள்ள நபராக இருக்கலாம். ஆமென். ஸோ ஒரு சம்பவம் நடந்துச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? வாசிக்க போகிறோம் 1லிருந்து 10. ஜெப வேளையில் 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவரிடத்தில் ஏதாவையும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து, பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து ஜனங்கள் பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்புறம் அங்குள்ள ஜனங்கள், இது சாதாரண காட்சி இல்லை, எப்போதும் பார்த்த காட்சி. இவன் யாரு? ஒரு பிச்சைக்காரன்.
இவன் யார் ஒரு சப்பானி, இவன் யார் அங்கே அலங்கார வாசலில் உட்கார்ந்து இருக்கிறவன். அதுதான் நார்மல் காட்சி. இப்போ அந்த நார்மல் காட்சி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அப்புறம் உருமாற்றுதல் நடந்துச்சு, ஒரு அற்புதம் நடக்குது, ஒரு வித்தியாசமான சம்பவத்தை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள், பிரமித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆகையால் தேவ பிள்ளைகள், நாளிலே உங்கள் மத்தியிலே விடுவிக்கிற காரியம் என்னவென்றால், நாம் எல்லோரும் எப்படிப்பட்ட சபையாக இருக்க வேண்டும் என்றால், மறுரூபமாக்குகிற சபையாக இருக்க வேண்டும். We must be a transformative church. ஒரு நான் சொல்றது சரிங்களா? மறுரூபமாக்கும், ரைட்டா? மறுரூபமாக்கும் உள்ள சபையாக நாம் இருக்க வேண்டும். We must be a transformative church. Transformative church சொல்லும்போது ஒரு மறுரூபமாக்குகிற சபைன்னு சொல்லும்போது, சபைனா உடனே நினைச்சுக்காதீங்க சபைனா லீடர்ஷிப், பாஸ்டர். சபைனா நம்ம எல்லாரும், நீங்களும் நானும் தான் சபை. ஆமென். சபைன்னு சொல்லும்போது இந்த என்ன சொன்ன, மறுரூபமாக்குகிற சபைன்னு சொல்லும்போது அந்த சபை ஜனங்களையும் கம்யூனிட்டி, அப்படின்னா இங்க இருக்கிற வட்டார இருக்கிற ஜனங்கள், நம்ம பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம தெரியுங்களா பார்க்கிற ஜனங்கள், வேலை இடத்துல இவங்க பார்க்கிற ஜனங்கள் எல்லாம் அவங்களை உருமாற்றும்படி செயல்படுகிற உள்ள சபையாக இருக்கிறது. அதான் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் சர்ச். டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் சர்ச் எதுனா, நமக்குள்ளே வாழ்வோம் இருப்போம் அப்படின்னு கிடையாது, நான் வெளியாகி மாற்ற போகிறேன் என்று புறப்படுகிற உள்ள ஒரு சபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையால் இப்படிப்பட்ட சபை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நமக்குள் இருக்கிற சபையல்ல, நமக்குள் எந்திரிப்போம், உட்காருவோம், நம்ம பாடுவோம், நம்ம போவோம், நம்ம ஆடுவோம், நம்ம குதிப்போம், நம்மளுக்குள்ளே ஐக்கியப்படுவோம், அப்படிப்பட்ட சபை ஆண்டவர் எதிர்பார்க்க கிடையாது. இந்த சபை புறப்பட்டு வெளியே போனது. இந்த சபை உருமாற்றும்படிக்கு புறப்பட்டது. ஹல்லேலூயா. ஆகையால் the title of this message is that we must be a transformative church. நம்ம உருமாற்றுகிற மறுரூபமாக்குகிற ஒரு சபையாக மாறப்பட வேண்டும். இந்த சம்பவம் எப்படி நான் பார்த்தேன் என்றால், இந்த காரியம் எனக்கு ஞாபகம் வந்தது. உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லியிருக்கேன், நான் எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம சபை ஆரம்பிக்கும் போது, பயணியம் பண்ணும்போது சங்களூனில் அப்போ கொஞ்சம் பேர் தான் நாங்கள் இருந்தோம். ஸோ அப்போ நம்ம ஜெபித்துட்டு இருந்தோம். என்ன ஜெபித்துட்டு இருந்தோம்னா, சங்களூனில் ஒரு சின்ன பட்டணம், ஆனால் பயங்கரமான ட்ரக் டீலிங் ஓடுது. ட்ரக் டீலிங் யார் தெரியுங்களா செய்கிறா? குடும்பமாக செய்கிறாங்க. குடும்ப தலைவர்லேருந்து தெரியுங்களா, பொண்டாட்டியிலேருந்து பிள்ளைங்க எல்லாம் ட்ரக் டீலிங். அந்த குடும்பத்திலேருந்து ட்ரக்ஸ் வெளியாவது பட்டணத்துக்கு, பல இடத்துக்கு. ஸோ நம்ம என்ன செய்தோம்? ஜோம் பண்ணோம். வி ப்ரே பண்ணுவோம், ஜோம் பண்ணும். சபையில் நம்ம ஜோம் பண்ணோம். அது மட்டுமல்ல, சூதாட்டம், அந்த பாக்ஸ், அந்த மிஷின், அது எனக்கு தெரியாது, நானும் பார்த்ததில்ல. மிஷின் சூதாட்டம், அந்த மிஷினில் தான் சூதாட்டம் செய்வாங்க எல்லாம் போயிட்டு. ஸோ இந்த காரியத்துக்காக சபையாக ஜோம் பண்ணிடணும். ஜோம் பண்ணும்போது ஒரு நாள் எங்களுக்கு ஒரு நியூஸ் கிடைச்சது. அந்த ட்ரக் டீல் பண்ணுற அந்த ஃபேமிலியோடைய அந்த தலைவர், அப்படின்னா அந்த குடும்பத்தின் தலைவர் ஹார்ட் அட்டாக் போயிட்டார். அதுக்கு நான் சாவணும்னு சொல்லி நம்ம யாரும் ஜோம் பண்ணல. கர்த்தர் இடைப்பட்டார்னா அவர் எப்படி வேணாலும் இடைப்படுவார். ஹல்லேலூயா. ஆகையால் இப்படி கேள்விப்படும் போது தெரியுங்களா, எல்லாம் ஸ்டாப் ஆயிருச்சு. எல்லாம் அந்த இடத்துல தெரியுங்களா ட்ரக் டீலிங். ஏன்னா இங்கே தான் மெயினாக ஹாப்பாக போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, எந்தெந்த இடத்துல அந்த கேம்பிளிங் மிஷின் அங்கே இருந்துச்சோ அங்கே எல்லாம் ரேட் நடந்துச்சு. இதில் நியூஸ் வந்துச்சு, என் காதில் ஏட்டுனுச்சு. இதெல்லாம் ரேட் பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க லோரியா அப்படின்னு சொல்லிட்டு. கவனிங்கள், சபை ஜெபிக்கும் போது அங்கே உருமாற்றுதல் நடக்க ஆரம்பிக்கும். அப்ப நம்ம ஜெபிக்கிற ஜெபம் சாதாரண ஜெபம் அல்ல. அதனால தான் நம்ம கூடும் போது நம்ம ஏதோ ஜெபத்தை முடிப்போம் என்று நாம் ஜெபிக்க கூடாது. அங்க உருமாற்றுதல் நடக்கணும் சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்ப நீங்க ஜெபத்தை நடத்தும் போது, நீங்க ஜெபிக்கும் போது அங்க வட்டாரத்தில் ஒரு உருமாற்றம் நடக்கும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் புறப்பட வேண்டும், இங்க உருமாற்றுதல் நடக்க வேண்டும் என்று. We must go out and bring transformation to the community. Hallelujah. எதிர்பார்க்காத காரியத்தை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். You are the one that going to transform your community. நீங்களும் நானும் தான் நம்மளுடைய சுற்றுவட்டார இருக்கிற ஜனங்களை, பட்டணத்தை மாற்றுகிறவர்கள். நம்ம கையில தான் இருக்கிறது. பாருங்க, இதெல்லாம் கர்த்தர் காண்பித்தார். அங்க இருக்கும்போது கர்த்தர் காண்பித்தார். இங்க பாருப்பா, இது ஓனால இல்ல, ஆனா நான் இறங்குனாலும் செய்ய முடியும். ஃபெல்டால இதெல்லாம் சொல்றேன், நான் போஸ் பண்றது சொல்ல, நான் சொல்றேன் கர்த்தர் எவ்வளவு மகிமையானவன் சொல்றேன் உங்களுக்கு. ஃபெல்டால ஒரு பயங்கரமான ஊழுவான இடத்துல, அங்கே சங்கனூரில் ஊழுவான ஒரு ஃபெல்டா ஸ்கூலில், ஃபெல்டா தெரியுங்களா? ஃபெல்டாலாம் எல்லாம் கிளப்பாசா வெயிட்டு தெரியுங்களா? பர்லேஸில் நிறைய ஃபெல்டா இருக்குது. அங்கே ஃபெல்டா, வாட் இஸ் தட்? ஃபெல்டா லாக்காஸ்லாத்தான், ஃபெல்டா லாக்காஸ்லாத்தான் என்ற இடத்துல அங்கே ஃபெலிச்சா படித்தாங்க. ஏன் படித்தா? நோக்கத்தோடு தான் படித்தாங்க. அந்த ஃபெல்டாவில் போய்ட்டு அனுப்பணும். அங்கே அந்த ஃபெல்டாவில் எல்லாம் தெரியுங்களா, அங்கெல்லாம் கிளப்பாசா வீடு எல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஊழுவான இடத்துல
வெள்ளக்கார அமெரிக்கன் மிஷன் டீம் உள்ளுக்கு இறங்குது இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கறதுக்கு. எந்த ஒரு பட்டண ஸ்கூல் கூட அந்த பாக்கியம் கிடைக்காது. கர்த்தர் அப்படியாக செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம தான் அந்த டீம் கொண்டு போகணும். அப்போ அந்த பிரிவாதத்தை கேட்டால் நாங்கள் பார்த்தோம், மிஷன் ஒரு வெள்ளக்காரங்களா இருக்கிறாங்க, நீ கொண்டு வர முடியுமா ஸ்கூலுக்கு? உங்களுக்கு ஸ்கூல் நுழைய முடியாது சாதாரணமாக, சாதாரண போக முடியாது, உங்களுக்கு அப்ரூவல் வேணும். அந்த பிரிவாத சொன்னால் நான் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி பிரச்சனை வந்துச்சு. ஆனால் கர்த்தர் இறங்கினால் பாருங்க, அந்த இடத்துல மலாய்க்கார பிள்ளைங்க, அந்த கம்பத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு அங்கே இங்கிலீஷில் அமெரிக்கன் இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அந்த கம்யூனிட்டியை மாற்றும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அந்த கம்யூனிட்டி நன்மை வரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஆகையால் சபை இறங்கும் போது அங்கு உருமாறுதல் ஜனங்கள் மத்தியிலே வர ஆரம்பிக்கும். எப்பொழுது நாம் புறப்பட்டு செல்ல வேண்டும், நான் ஏதாவது செய்ய வேண்டும் கர்த்தருக்காக. என்ன நடந்து நான் இருக்கிற வண்ணமா என் வீட்டிலே சொந்த காரியத்தில் இருக்காம நான் புறப்பட வேண்டும். இது ஜனங்கள் மாற்றப்பட வேண்டும், என் சுற்றுவட்டார இருக்கிற ஜனங்கள் மாற்றப்பட வேண்டும், இவங்களுக்கு நன்மை விடுவிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் கூட இருக்கீங்களா? இந்த துடிப்பு சபைக்கு வர வேண்டும். சர்ச்சுக்கு தான் கர்த்தர் எழுப்புகிறார், வேற யாருக்கும் இல்லை. இன்னைக்கு என்ஜிஓ செய்யறாங்க, புடிஸ்ட் பயங்கரமா தீவிரமா செய்யறாங்க. உண்மைதானே? சொல்றேன். சிம்த்தில் வந்து சில பாஸ்டர்லாம் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் வெக்கமா இருக்கு பாஸ்டர், அவங்களும் நல்லா செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தீவிரமா செய்யறாங்க, புடிஸ்ட் பயங்கரமா செய்யறாங்க. இன்னைக்கு நான் என்னது இது சிக் மத்தியில் வந்து அந்த அன்னைக்கு ஃபோரம் போகும்போது பார்க்கும்போது ஃபோரம் ஒரு வகையில் அவங்க வந்து ஃப்ரீ சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. கம்யூனிட்டி நாங்கள் ரீச் அவுட் பண்ணோம், கம்யூனிட்டின்னு வந்து நன்மை செய்யணும்னு சொல்லி. இனி கர்த்தர் சபைக்கு தான் இந்த நோக்கத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளே, நாம் வந்து மறுரூபமாக்குகிற சபையாக நாம் இருக்க வேண்டும், மறுத்து போன சபையாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சபை மறுத்து எழுதிங்க, இந்த கோட் எழுதிங்க, அப்புறம் போஸ்ட் பண்ணிப்போம். மறுத்து போன சபையாக இராமல் நாம் மறுரூபமாக்குகிற சபையாக நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆகையால் மறுத்தவர்களாக நாம் இருக்கக்கூடாது, நமக்கு சொர்ணம் வர வேண்டும். ரொம்ப கஷ்டம், இது எழுதாதீங்க, நமக்கு சொர்ணம் வர வேண்டும். அல்லேலூயா. என்ன சொர்ணம்? ஆவியின், சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, 1வது வசனத்துக்கு போவோமா? ஒன்று நம்ம பார்ப்போமா? இன்னைக்கு 5 காரியம் இந்த டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் சர்ச், இந்த உருமாக்குகிற சபை வந்து எப்படிப்பட்ட சபை என்று இந்த 10 வசனத்தில் 5 காரியத்தை உங்களுக்கு விடுவிக்க ஆசைப்படுகிறேன். வாட் இஸ் த டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் சர்ச்? நம்பர் 1, எப்படிப்பட்ட சபை? இந்த உருமாற்றுகிற சபை எப்படிப்பட்ட சபை என்றால் 1வது வசனத்தை பார்ப்போமா? ஜெபவேளையிலே 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். ஓகே, முடிஞ்சா? அவ்வளவுதானே, முடிஞ்சுதானே? ஓகே. Now Peter and John went up together to the temple at the hour of prayer, the 9th hour. கவனிங்கள், அதுக்கு முன்பதாக பயங்கரமான அசைவு, பயங்கரமான இடைப்படுதல், ஆவியிலே பயங்கரமாக நிரப்பப்பட்டார்கள். ஆனால் 9ஆம் மணி நேரத்திலே தேவாலயத்துக்கு போனார்கள் என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. இவங்க நினைச்சிருந்தா ஆவியானவர் நிரப்பிட்டார், நாங்கள் வீட்டிலே ஆராதிப்போம். இது ஒரு புதிய அசைவு. ஆமென். எங்களுக்கு பிரசங்கம் தேவைப்படவில்லை, எங்களுக்கு வந்து தெரியுங்களா சபை தேவைப்படவில்லை, கர்த்தர் எங்களுக்கு மத்தியில் இறங்குற. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் கர்த்தர் தீர்க்கதரிசன வார்த்தை எங்களுக்கு கொடுக்கிறார், கர்த்தர் இப்படி செய்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு அசைவு. இவர்கள் 9ஆம் மணி நேரம், எப்படி திருப்பி வாசிங்கம்மா? The hour of prayer. அப்படின்னா ஜெப ஆலயத்தில் 9ஆம் மணி நேரம் ஒரு ஜெபம் நடக்கிறது. 9ஆம் மணி நேரம். அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் சர்ச் நம்பர் 1 must be a God seeking church. எழுதிங்க, நோட்ஸ் எழுதுறவங்க, a transformative church must be a God seeking church. அப்படின்னா ஒரு மறுரூபமாக்குற சபை எப்படிப்பட்ட சபையாக இருக்க வேண்டும்? கர்த்தரை தேடுகிற ஒரு சபையாக காணப்பட வேண்டும். கர்த்தரை தேடாமல் வேற காரியம் சபையில் நடந்து கொண்டு இருக்குதுன்னா அப்படின்னா you are missing the point, missing something. இந்த சபை அல்ல, it's not the church. கர்த்தரை தேடாமல் நம்ம வந்து கடமைக்காக நம்ம இருக்கிறோம் என்றால் அது கர்த்தரை அது உருமாற்றுகிற சபையாக இருக்காது. அந்த சபை மற்றவங்களை உருமாற்ற முடியவே முடியாது. You cannot transform other people. If the church is not seeking God, தேவனை தேடாமல் ஒரு சபை இருந்துச்சுன்னா அந்த சபை சொல்லும் போது மற்ற சபை பற்றி யோசிக்காதீங்க, நம்ம எல்லாரும், நம்ம குடும்பம், நம்ம தான். ஸோ தேடாமல் இருந்தோம் என்றால் அங்கே கிரியை நடக்காது. இந்த அப்போஸ்தலர் மத்தியிலே பயங்கரமான கிரியை நடந்தது. ஆண்டவர் கிரியை கொண்டு வந்தார், பரிசுத்த ஆவி இறங்கினார். ஆனாலும் 9ஆம் மணி நேரம் அவர்கள் தேவாலயத்துக்கு போனார்கள் என்று அங்கே வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகையால் கர்த்தர் நியமித்த அந்த செட் பேட்டர்னை நம்ம பிரிக்க கூடாது. அந்த செட் பேட்டர்னில் நம்ம வாழ வேண்டும், ஜீவிக்க வேண்டும், இணைய வேண்டும்.
நம்ம வந்து இங்கிலீஷ் சபையில் நம்ம தாமஸை பார்த்தோம். தாமஸ் என்ன செய்கிறாருன்னா, அங்கே 12 பேர் 11 பேர் 10 பேரா 10 பேர் 10 பேர் எல்லாம் கூடும்போது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வருகிறார். ஆனால் தாமஸ் அந்த இடத்துல இல்லை. அவர் வந்து சுற்றி திரிந்தார். எங்கே போயிட்டாருன்னு தெரியல, சுற்றிட்டு இருந்தார். எங்கே சுற்றினாரு தெரியல. அப்புறம் தான் எல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் இயேசுவை கண்டோம் சொல்லும்போது, அங்கே ஆவியானவர் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லும்போது தாமஸ் மிஸ் பண்ணிட்டார் அந்த பாயிண்ட். ஏன் தெரியுங்களா? அந்த 10 பேர் கூட தாமஸ் இல்லை, சுற்றிட்டு இருக்கிறாரு வேறு இடத்துல. அது தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய அசைவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். We must be the set parent that God has given us. இப்போ தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே வந்து கடைசி நாட்கள் நம்ம என்ன பார்க்குறோம்? கர்த்தரை தேடுகிறது. நான் அப்படி தான் எழுதியிருக்கேன், இட்ஸ் கோயிங் டவுன் த ட்ரெயின். கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கு. கர்த்தரை தேடுகிறது அப்படியே அல்லூருக்கு போகுது, அப்படியே கடந்து போகுது, அப்படியே தண்ணியில் அப்படியே போகுது. கர்த்தரை தேடுகிறது இதான் நடக்குது. இந்த ஒரு மாதமாக வந்து எனக்கு வேதனையாக, ஒரு மாதமாக பயங்கர நான் பார்த்து கொண்டு ஒரு மாதமாக நான் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தரை தேடுகிறது அநேகருடைய வாழ்க்கையில் சபையை நாடுகிறது தெரியுங்களா, முக்கியத்துவம் கொடுக்கிறது அப்படியே பயங்கரமாக அப்படியே தணிந்து போகிறது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா இல்லையான்னு தெரியல, ப்ரேயர் பாயிண்டில் நான் போட்டிருக்கேன், that people will be serious in God's movement போட்டிருப்பேன் அந்த ப்ரேயர் பாயிண்டில். ஏன் தெரியுங்களா? பயங்கரமாக ஆகிட்டு இருக்குது, துறவாகிட்டு இருக்குது. உங்களுக்கு ஒரு உதாரணம் நான் காமிக்கிறேன். இப்படி தான் நாம் செய்கிறோம். சில நேரத்தில் இதான் நாம் செய்கிறோம். இங்கே வந்து 2-3 ஜாமா இருக்குது. பைபிள் எடுத்தாங்க. ஓகே, இங்கே 2-3 ஜாமா இருக்குது. ஓகேங்களா? இது என்னோட ஃபிஷிங் ராட், இது என்னோட டிஃபன் கேரியரில் பைபிள் இருக்குது, ஃபோன் இருக்குது, கேமரா பார்த்துங்க, இது இருக்குது. இது அப்புறமேல சொல்கிறேன் என்னதுக்குன்னு, இது பிறகு சொல்கிறேன் என்னதுன்னு. இது ஃப்ரிஸ்பி தெரியுங்களா? ஃப்ரிஸ்பி விளாடு ஜாமா பிடிங்க அரிச்சா. சரி, ஓகே. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, சில நேரத்தில் நம்ம மத்தியில் வந்து தேவனை தேடாதபடி உங்களிடத்துல இல்லாட்டி என் இடத்துல வந்து சில காரியங்கள் வரும். வாங்க, வராரு என் வாழ்க்கையில், வராரு என் வாழ்க்கையில். இதெல்லாம் இருக்குது. என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா எல்லாத்துக்கும்? ஓகே. என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் என் வாழ்க்கையில் இருக்குது? ஓகேங்களா? என் வாழ்க்கையில் இவர் வந்து வராரு. இவர் வந்து தெரியுங்களா, என் வாழ்க்கையில் அவர் ஏதோ ஒரு காரியத்தை என்கிட்ட எதிர்பார்க்கிறார். இவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, ஏன்ட்டே இருந்து என்னுடைய நேரத்தை அவர் எதிர்பார்க்கிறாரு. பாருங்க, சும்மா ப்ரொப்போஸ் நான் கொஞ்சம் மாத்துறேன். அவர் வராரு, வந்து என் வாழ்க்கையில் வந்து என்ன தெரியுங்க சொல்றாரு, இங்கே பாருங்க தாமஸ், நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் இந்த நேரத்தை கொடுங்க, உங்கள் வாழ்க்கை பாருங்க இப்படி பயங்கரமாக போக போகுது. இங்கே பாருங்க, உங்கள் பணத்தை கொடுங்க, உங்கள் வாழ்க்கை பாருங்க இப்படி போக போகுது. பாருங்க, உங்கள் எனர்ஜி கொஞ்சம் கொடுங்க, உங்கள் வாழ்க்கை பாருங்க இப்படி நான் மாற்றி காமிக்கிறேன்னு சொல்லி ஒரு ப்ரொப்போசல் எனக்கு வருது. யார் கொண்டு வராரு? இவர் கொண்டு வராரு என் லைஃப்பில். அப்போ என் லைஃப்பில் ஒரு எக்ஸ்ட்ரா காரியம் வருது என் லைஃபுக்குள்ளே. உன் நேரத்தை கொடு, உன்னோட பணத்தை கொடு, உன்னோட எனர்ஜியை கொடு, சரிங்களா? இது கொடுக்கும் போது நீ பாரு உன் லைஃப் மாற போகுதுன்னு. அப்புறம் என்ன தெரியுங்களா பார்க்குறேன், என் லைஃப்பில் பார்க்குறேன் என்னென்ன காரியம் இருக்குதுன்னு. ஓகே, இப்போ பாருங்க, நான் காமிக்கிறேன். நான் என் லைஃப்பில் இதெல்லாம் இருக்குது. என் லைஃப்பில் வந்து சாப்பாடு ரொம்ப முக்கியம். இந்த நேரமும் என்னோட எனர்ஜி, என்னோட காசு இதில் இருந்து ரொம்ப போகுது. நான் வந்து இது கொடுக்க மாட்டேன். நான் கொடுத்தேன்னா வந்து 2 டிஃபன் கேரியாக போயிடும். ஸோ இது நான் ஃபிலிப் கொடுக்க முடியாது. நான் அப்புறம் நான் பார்க்குறேன், நான் வந்து கையில் ஃபோன் வச்சுருக்கிறேன். இது என்னோட ஃப்ரீ டைம் நான் செய்கிற ஒரு காரியம், என் ஃபோன். அப்போ வந்து நான் என்ன செய்கிறேன், என்னோட ஃப்ரீ டைமில் வந்து நான் டைம் வந்து இதெல்லாம் ரொம்ப செலவு பண்ணுறேன். ஏன் தெரியுங்களா, எத்தனை பேர் நான் வந்து கமெண்ட் பண்ணும், லைக் பண்ணும், அவங்களுக்கு ரிப்ளை பண்ணும், இவ்வளோ வேலை இருக்குது எனக்கு இதுக்கு. ஸோ என் டைம் நான் கொடுக்க முடியாது. ஆனால் இவர் எதிர்பார்க்குறேன், நீங்கள் கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வேறு என்ன இருக்குது, என்னோட ஃப்ரீ டைமில் வந்து மீன் பிடிக்க போவேன். அப்போ இதான் எனக்கு பிடிச்ச காரியம். ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் கேட்குறாரு அவர் என்கிட்ட, அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை எனக்கு வேணும், கொடுங்களேன், அங்கே செமினாரில் கலந்து கொள்ளுங்க பிரதர், உங்களுக்கு தெரியுங்களா பயங்கரமாக நீங்கள் வந்து முன்னேறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுதான் என்னோட ஃப்ரீ டைம், என்னோட அருவானை பிடிக்கிறது, அதுதான் என் டைமு. தயவு செய்து அது மட்டும் தொட்டுறாதீங்க. அப்புறம் நான் பார்க்கும்போது அப்புறம் எனக்கு ஸ்போர்ட்ஸ் இருக்குது, பிடிச்சமான காரணம் செய்கிறது தெரியுங்களா, என் ஃபேமிலி பர்சன் எனக்கு வந்து சரிங்களா ஸ்பாட்டு. அப்போ நான் என்ன செய்கிறேன், ஸ்போர்ட்ஸ் என்னோட டைம் வந்து சமத்தில் ஸ்போர்ட்ஸில் இருக்குது. இது எனக்கு பிடிச்சமான காரியம். இல்லாட்டி தெரியுங்களா, நான் வந்து அங்கே போய் செட் பண்ணேன், நான் வந்து புக்கிங் பண்ணி ஃபுட்சால் எடுத்து தெரியுங்களா, பேட்மிண்டன் கோர்ட் எடுத்து, இது என்னோட டைம், இது கஷ்டம், இதை விட முடியாது.
அப்புறம் மாட்டுனீங்க நீங்கள். அடுத்து இது என்னது? இது என்னன்னா ஒன்றும் இல்லை, எனக்கு வேறு இது இல்லை, பொருள் இல்லை காமிக்கு இல்லாஸ்திரேட் பண்ணுறதுக்கு. இது என்னோடய வேலை, மை ஒர்க். சரிங்களா? ஸ்பானர் எடுத்து வரலான்னுச்சேன், ஸ்பானர் கிடைக்கல பெருசு. இது என்னோடய வேலை. என் வேலையில் நான் முக்கியமாக இருக்கணும். என் வேலை விட்டேன்னா கஷ்டம் பிரதர், நான் கொடுக்க முடியாது. என் டைம் அதில் கொடுக்க முடியாது. அப்புறம் வேறு என்ன இருக்குது எனக்கு? எல்லாம் காமிச்சிட்டேன்னா கடைசியில் தலைக்கிறது. கடைசியில் என் கத்தி இருக்குது. இது என்ன தெரியுங்களா? சமையலா? இதெல்லாம் சமைக்கவே மாட்டாங்களா? இது என்ன தெரியுங்களா? இது யாருக்குமே தெரியாது என்னோடய வாழ்க்கை. தயவு செய்து கொண்டு தொட்டுறாதீங்க. இது தொட்டிங்க நீங்கள் செத்தீங்க. இது யாருக்குமே தெரியாது என்னோடய வாழ்க்கை. இது யாருமே தொட முடியாது இந்த வாழ்க்கை. சரிங்களா? இது உரக்குள்ள தான் இருக்கும். தொட்டிங்க போச்சு அப்படிங்க. சில பேர் அப்படி தொட முடியாது அவங்க லைஃப்பில். அந்த 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 பகுதியோட தொட்டிங்க போச்சு, நீங்கள் மாட்டினீங்க. அது பத்திரமா வச்சுக்குவாங்க. ஏன் தெரியுங்களா? வெளியாக்கணும் ஆபத்து. தொடாத வாழ்க்கை. இது எல்லாம் என்னால் கொடுக்க முடியாது, கஷ்டம். ஆனால் நான் என்ன தெரியுங்களா, அவங்கள்ட்ட தாராளமாக நான் கொடுப்பேன். என் நேரம் கர்த்தருக்கு. இது கேன் சண்டே ஓகே பிரதர், சாட்டர்டே ஓகே பிரதர், பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நான் இதான் கொடுக்க ஆரம்பிப்பேன். புரியுங்களா என்ன சொல்கிறேன்னு? நான் ஒரு ட்ரேடிங் நடக்குது. என்ன ட்ரேடிங் தெரியுங்களா? அவர் கேட்குற காரியத்துக்கு நான் இதெல்லாம் நான் கொடுக்க முடியாது, ஆனால் கர்த்தருடைய காரியம் என்னால் கொடுக்க முடியும். பிரதர், இது கர்த்தருக்கு நான் கொடுக்க வேண்டிய பணம், இதுக்கே நான் கொடுத்துட்றேன். உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஞாபகம் இருக்கா? நான் உங்களோட சொன்னேன், the first thing that we sacrifice is God's thing. முதல் காரியம் நம்ம sacrifice பண்ணுறது கர்த்தருடைய காரியமாக இருக்கிறது. மற்றெல்லாம் நான் தொட கஷ்டமாக இருக்குது, ஆனால் கர்த்தருடைய நேரம் ஒண்டி நான் தொட முடியும், கர்த்தருடைய காரியம் ஒண்டி நான் தொட முடியும், கர்த்தருடைய பணத்தை ஒண்டி நான் தொட முடியும். இது நான் விடுவிக்க முடியும். அதுக்கு புரியுது என்ன சொல்கிறேன்னு? இங்கே தான் இங்கே மறந்துட்டேன். பர்சன் அப்படின்னா நம்ம நேசிக்கிறவங்க, நாம் நேசிக்கிற நேரம், நேசிக்கிற நேரம், நான் கூட இருக்கிற நேரம், இது தொட்டுறாதீங்க. இது என்னோட பர்சனல் நேரம், என்னோட மக கூட, இது என்னோட நேரம், இது தொட்டுறாதீங்க. அப்போ நான் தொட வேண்டிய காரியம் என்னன்னு தெரியுங்களா? இதுதான் தேவனுடைய காரியம் ஒண்டி தான். ஐ கேன் டச். ஏன் தெரியுங்களா? தேவன் கிருபை உள்ளவர், தேவன் நல்லவர், அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார். சேட் ரியாலிட்டி. கர்த்தரை தேடுகிறது அப்படியே தரைக்கு போகிறது, அப்படி கீழே. இதுதான் நடந்து கொண்ட தேவ பிள்ளைகளே. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அழுத்த திருத்தமாக தீவிரமாக சொல்கிறேன்னா, ஏன் தெரியுங்களா? நம்ம இப்படிப்பட்ட சபையாக இருக்கக்கூடாது. கர்த்தரை தேடுகிற சபையாக முக்கியத்துவம் நான் கர்த்தரை நான் கொடுப்பேன்னு சொல்லி ஐ வில் நாட் ட்ரேட் இட் காட் ஃபார் எனிதிங். நான் கர்த்தரை நான் ட்ரேடிங் பண்ண போகிறதில்லை. கர்த்தருடைய காரியத்தை நான் ட்ரேடிங் பண்ண போகிறதில்லை. டெலாயிலா கேட்குறா சாம்சன் சொல்லுன்னு கேட்குறா. தேங்க்யூ சொல்லு, தேங்க்ஸ் சொல்லுன்னு கேட்குறா. ஆனால் பாருங்க, ட்ரேடிங் கேட்குறா அவ, நீ சொல்லுன்னு. சாம்சன் என்ன தெரியுங்களா ட்ரேடிங் பண்ணாரு? சொல்லுங்க, சாம்சன் என்ன ட்ரேடிங் பண்ணாருன்னு? அந்த சுகத்துக்கு, அந்த அந்த பெண்ணின் இன்பத்துக்கு என்ன தெரியுங்களா ட்ரேடிங் பண்ணாரு? என்னது சொல்லுங்க, என்ன ட்ரேடிங் பண்ணாரு? என்னத்தை கொடுத்தாரு? முடியவா? நீங்க ஒன்று முடிய தள்ளி வச்சிருங்களா? முடிய கொடுக்கல, அபிஷேகத்தை ட்ரேடிங் பண்ணாரு. ட்ரேடிங் இஸ் அனாயிண்டிங். அபிஷேகத்தை கொடுத்தாரு. கவனிச்சிங்களா? அவ்வளோ நாள் தேவனுடைய வார்த்தை சொல்லாத சாம்சன் என்ன தெரியுங்களா சொல்கிறான்? டெலாயிலா மடியில் அவன் சொல்கிறான், நான் ஒரு நசரேன். ஆமேன். தேவன் என்னை அழைத்திருக்கிறான். அவன் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் நாங்கள் வார்த்தை பயன்படுத்துவான். அவர் நசரேன், தேவனால் அழைக்கப்பட்டவன். அப்படின்னா எல்லாம் தெரியும். ஆனால் தெரிஞ்சும் ட்ரேடிங் பண்ணுறான்னு தெரியுங்களா? பரல, இந்த சிற்றின்பங்களுக்காக என் அபிஷேகத்தை நான் ட்ரேடிங் பண்ணுறேன். விற்கிறான் அபிஷேகத்தை. வெரி சேட் ரியாலிட்டி சாம்சனோட லைஃப்பில். கவனிங்க, வாட் ஆர் வி ட்ரேடிங்? நம்ம எதை ட்ரேடிங் பண்ணுறோம் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில்? இனி நம்ம வாழ்க்கையில் இப்படி கட்ட காரியம் வரும்போது, நம்மளுடைய நேரத்தை எடுக்க வரும்போது, நம்மளுடைய பணத்தை எடுக்க வரும்போது, நம்மளுடைய கருத்துங்களா நம்மளுடைய குடும்பத்தின் நேரத்தை எடுக்க வரும்போது, எதை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம்? the first thing that we sacrifice, நம்ம எதை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம்? ஆமென். ஏன் இதை சொல்கிறேன்னா, முதல் காரியம், சபை உருமாற்றுகிற சபை தேவன் தேடுகிற சபையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது காரியத்துக்கு போவோமா? ஆமென். இந்த உதாரணம் ஏன் கொடுக்குறேன்னா, நம்ம எல்லாம் ஞாபகப்படுத்தும்படிக்கு, are we trading in God for our things?
ரெண்டாவது காரியம், ரெண்டாவது வசனம் 4வது வசனம் வரை வாசிக்கப்போமா? 54 சீக்கிரமா. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த இப்ப கதைக்கு வரும். தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாக பிறந்த ஒரு மனுஷனை கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட அலங்கார வாசலிலே தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். முடிச்சார் 4 வரைக்கும். ஓகே, வாசிங்கம்மா. தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவும் யோவானும் அவனை கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். ஹல்லேலூயா. 4 வரைக்கும் வாசிட்டீங்க. அப்ப இங்க ஒரு அந்த தேவாலயத்துல அந்த அந்த வாசலிலே ஒரு சப்பானி கொண்டு வரப்பட்டான். அந்த சப்பானி அவருடைய டெய்லி ருட்டீன். அதுதான் டெய்லி ருட்டீன். அங்கே வந்து அவர் பிச்சை வாங்குற வேலை, அதான் அவரோட வேலை. அப்படின்னா அவருடைய ஆஃபீஸ் அங்கே தான், அலங்கார வாசல் தான் அவரோட ஆஃபீஸ். அங்கே வந்து உட்காந்துட மாட்டார். அங்கே வந்து தூக்கிடு வந்து சில கூட்டம் தூக்கிடு வந்து அங்கே உட்கார வைக்கும். அப்போ நான் இது வந்து முன்பதாக வந்து ஒரு லீடர்ஷிப்பில் வந்து நான் வேறு விதமாக பேசினேன். 2 types ஆஃப் லீடர்ஷிப் பற்றி பேசினேன். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. லீடர்ஷிப் தட் பிரிங்ஸ் த மேன் அண்ட் லீடர்ஷிப் ஆஃப் பீட்டர் அண்ட் ஜான். 2 விதமான தலைமைத்துவம் இங்கே பார்க்கலாம். ஆனால் இங்கே வந்து இந்த நாளிலே வித்தியாசமான கோணல் நம்ம பார்க்க போகிறோம். அவனை தூக்கி வந்து எப்பொழுதும் தேவாலயத்தில் அலங்கார வாசலில் உட்கார வைப்பாங்க. அப்போ இவன் எப்படிப்பட்டவன்? இவன் வந்து எப்படிப்பட்டவன்? சப்பானி. He is lame. அப்படி தான் நம்ம இங்கிலீஷில் வாசிங்கம்மா. இங்கிலீஷில் lame from his mother's womb was carried whom they laid daily at the gate of the temple, which is called Beautiful, to ask alms from those who entered the temple. இவன் எப்படிப்பட்டவன்? இவன் ஒரு சப்பானியா இருக்கிறான். அப்ப அவனால் நடக்க முடியாது. He is something like a paralyzed. அப்ப அவன் எதுவும் வேலை, அவனோட கால் வேலை செய்யாத, நடக்க முடியாது. தூக்கிட்டு வரணும், தூக்கிட்டு போகணும். இன்னைக்கு பேதுரு யோவானுங்க இந்த சம்பவத்தில் பார்க்கும்போது, பேதுரு யோவான் போகும்போது அந்த பாதையில் போகும்போது அவங்க கண்ணை என்ன செய்யறாங்க? அவனை லாக் பண்ணிட்டு அவன் சொல்றாங்க, இங்க பாரு, எங்களை பார் என்று சொல்லி பேதுரு யோவான் அப்படியாக அவனை சொல்லுகிறார் பார்த்து. தேவ பிள்ளைகளே, ரெண்டாவது பாயிண்ட் என்னவென்றால், this church, transformative church, must be a soul seeking church. ஒரு டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் சபை இப்படிப்பட்ட சபையாக இருக்க வேண்டும். ஆத்மாவை தேடுகிற ஒரு சபையாக இருக்கப்பட வேண்டும். கவனிங்கள், ஒவ்வொரு நாளும் பேதுரு யோவான் அந்த இடத்துல போயிருப்பாங்க, தேவாலயத்தை கடந்து போயிருப்பாங்க. ஆனா சபை கூடும்போது, சபை எழும்பும் போது, சபை உருவாக்கப்படும் போது, இப்போ அவங்க போகும்போது எப்படி போறாங்கன்னா, அவனை ஒரு விசுவாசியா பார்க்கறாங்க. கவனிங்க, இயேசு கிறிஸ்து அந்த பாதையில் தான் போனார். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்திருப்பாரு. ஆனா இயேசுக்கு சுகப்படுத்தல தெரியுங்களா? அவனை படுத்தினாரா? இல்லையா? இல்லை. தேவாலயத்துக்கு போனார், கற்றுக் கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் செய்ய கிடையாது. அப்படின்னா என்ன தெரியுங்களா? அடுத்தது பேதுரு யோவான் சபை செய்ய போகிறது. ஆண்டவர் அந்த இடத்தை சபைக்கு வைத்திருந்தார். இன்னைக்கு சபைக்கு அசைவுக்கு கர்த்தர் சபையை எதிர்பார்க்கிறார். சப்பானி வெளியே இருக்கான். எப்படிப்பட்ட சப்பானி? அப்படின்னா இந்த சப்பானி பாருங்க, அவன் முடவனாக இருக்கிறான், அவன் ஒரு தெரியுங்களா நடக்க முடியாதவனா இருக்கிறான். அதே போல இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை ஆவியில தெரியுங்களா, அவங்க எப்படிப்பட்டவர்களா? எப்படி சொல்றது? முடவர்களா? சப்பானி, ஆவியின் சப்பானியாக, ஆவியின் பேரலைஸ்டாக இருக்கிற ஜனங்கள் அநேகராக இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க வாழ்க்கையில ஒரு கட்டு இருக்கிறது, நடக்க முடியாத வாழ்க்கை, ஓட்ட முடியாத ஒரு கட்டு இருந்த ஒரு வாழ்க்கை. ஜனங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, இப்படிப்பட்ட கட்டப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஜனங்கள் வந்து தெரியுங்களா, இயேசு இல்லாத வாழ்க்கை, ஒரு சப்பானி போல் இருக்கிற வாழ்க்கை. அதே மட்டும் அல்ல தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு வெளியே ஆவியில கர்த்தருடைய நோக்கத்திலே வாழாமல் அநேக பேரலைஸ் சப்பானிகள் இருக்கிறார்கள். புரியுங்களா என்ன சொல்றேன்னு? அப்ப கர்த்தர் அறிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் தெரியும், இயேசு கிறிஸ்து நான் ஏற்றுக்கொண்டேன், இயேசு கிறிஸ்துவ நான் வந்து தெரியுங்களா என் குடும்பத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று. ஆனால் ஆவியிலே சப்பானியாய் வாழ்ந்து கொண்டு, கஷ்டமா இருக்கு சொல்றதுக்கான இதான் உண்மை. The spiritual paralyzation. அவன் ஆவியிலே கர்த்தர் சித்தத்தை செய்யாம, கர்த்தரை தேடாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஆகையால் சபை இந்த ஆத்மாவை தேடும்படிக்கு நாம் செல்ல வேண்டும். நம்ம இப்படியே வாழ்ந்தனா இருக்க, வந்துமா போனோமா, ஆராதிச்சோன்னா எல்லாம் நல்லா இருக்குது, ஸ்தோத்திரம் பிரதர், சாப்பாட்டு இருக்கு, அப்புறமேல ஃபெலோஷிப்பு நல்லா இருக்குது, சத்துருவான் ஒன்றும் செய்ய மாட்டான். எப்போ ஒரு உருமாற்றுதல் நம்ம போகிறோமோ, ஆத்மா தேடி போகிறோமோ, அங்கே தான் சத்துருவான் எழும்புறோம், கண்ணு முழிச்சிருவோம். அப்புறம் என்ன தெரியுங்களா அர்த்தம்?
ஜெபம் சரியா இல்லை, நம்ம இன்னும் நல்லா அதிகமாக ஜெபம் பண்ணணும். போராட்டம் பயங்கரமாக இருக்குது, நம்ம ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் பயங்கரமாக இருக்குது. அப்போ நம்ம இன்னும் சபை ஜெபிக்க வேண்டும். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்னவென்றால், நாம் வந்து ஆத்மாவை தேடுகிற ஒரு சபையாக காண. யூ மஸ்ட் பி அ சோல் சீக்கிங் சர்ச். நம்பர் 1 என்ன சபை? டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் சர்ச். நம்பர் 2 we must be a soul seeking church. அப்படி ஆத்மாவை தேடுகிற சபையாக நாம் காணப்பட வேண்டும். ஏன் தெரியுங்களா? 2 things, 2 காரியம். only the church have the solution. சபைக்கு தான் தீர்வு சபையின் கையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்க கையில கர்த்தர் தீர்வை வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்க கருத்துல கர்த்தர் கல்லை நகற்றும்படிக்கு உங்களை அழைக்கிறார். உண்மைதானே? ஈஸ்வரோட மெசேஜ், கல்லை அகற்றி போடுங்கள். யார்கிட்ட சொன்னாரு? இன்னைக்கு சபைக்கு சொல்றார், கல்லை அகற்றி போடுங்கள் என்று சொல்லி. ஆமென். again the solution is in our hand. தீர்வு நம்ம கையில. அது மட்டுமல்ல, நுழைவும் நம்ம கையில தான் இருக்கிறது. தேவாலயத்தின் நுழைவு யாரு? பேதுரு யோவான்ட்ட இருக்குது. சப்பானி நுழைய முடியாது தேவாலயத்துக்குள்ள. அவனுக்கு நுழைவு கிடையாது, அவன் நுழைய முடியாது, விட மாட்டாங்க நுழைவு. யாருக்கு நுழைவு இருந்தது? பேதுரு யோவானுக்கு நுழைவு இருக்குது. யாரு? தேவாலயத்துக்கு போகிறதுக்கு. இன்னைக்கு கர்த்தருடைய பிரசன்ன நுழைவு, கர்த்தர் நம்மளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் அவருடைய பிரசனத்துக்கு வரும்படிக்கு. உண்மைதானே? அவங்களுக்கு நுழைவு இருக்குதா? அவங்களுக்கு தெரியாது எந்த நுழைவு எங்க நுழையிறதுன்னு சொல்லிட்டு. அவர்கள் தேவ பிள்ளைகளை இன்னைக்கு நாம் அப்படியாக புறப்பட்டு செல்ல வேண்டும். மூன்றாவது காரியம், சீக்கிரமா நான் முடிச்சிடுறேன். 5, 6வது வசனம் வாசிங்க. ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன். ஆமென். இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட என்று சொன்னான். நம்பர் 3, மூன்றாவது காரியம். ஒன்றாவது காரியம் என்னது? தேவனை தேடு. டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் சர்ச் இஸ் நம்பர் 1 என்னது? காட் சீக்கிங் சர்ச், தேவனை தேடுகிற சபை. நம்பர் 2வது என்னது? ஆத்மாவை தேடுகிற சபை. அப்படி இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கணும், நம்ம செய்யறோமா அப்படி சொல்லி. மூன்றாவது காரியம், இவன் என்ன எதிர்பார்க்கிறான்? காசு எதிர்பார்க்கிறான். பேதுரு யோவான் ஏதாவது கொடுப்பாங்களா? ஏன்னா தெரியுங்களா, பேதுரு யோவான் நடந்து போன பேதுரு யோவான் அங்கே நிற்கிறாங்க. அப்படி நின்றுட்டாங்க 2 கையோடு. இவன் என்ன சின்ன பாக்கெட்டை பார்க்குறான், கையை பார்க்குறான், எவ்வளோ எடுக்க போகிறாங்க, என்னத்தை எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி இவனுக்கு வந்த தெரியுங்களா பயங்கரமான உள்ள ஆர்வம். ஏன் தெரியுங்களா, எவ்வளோ நாள் அவன் ஃபோக்கஸ் எல்லாம் வெள்ளியும் பொண்ணும் காசும் எல்லாம் அதான் ஃபோக்கஸே. ஆனா பேதுரு யோவானும் அதை ஷிஃப்ட் பண்ண போறாங்க, மாற்ற போறாங்க. நான் உனக்கு உலகம் உனக்கு கொடுக்கிறதை நான் கொடுக்க போறதில்ல. இன்னைக்கு உலகம் கொடுக்கிறது தற்காலிகமானது. இன்னைக்கு உலகம் சப்பானிகளுக்கு கொடுக்கிறது, ஆவின் ரீதியில் பேசுற ஸ்பிரிச்சுவல் டேர்ம்ல, சப்பானி கொடுக்கிறது தற்காலிகமானது, நிரந்தரம் கிடையாது, அது தீர்வு கொடுக்காது ஜனங்களுக்கு. ஆனாலும் நாம் கொடுக்கிறது, சபை கொடுக்கிறது, கர்த்தர் சபை கையில வைக்கிறது நிரந்தரமானது. Point number 3, the church, a transformative church must be a Jesus releaser church. இயேசுவை விடுவிக்கிற ஒரு சபையாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். I am the way, the truth and the life. Hallelujah. ஆகையால் the church must release Jesus upon the people. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, அந்த ஃபோக்கஸை சேஞ்ச் பண்றாங்க. ஃபோக்கஸ் எங்க பாரு, நான் வந்து பொண்ணும் வெள்ளியும் இடத்துல இல்ல, we not going to give that. உலகம் தருகிறது நான் தர போறது இல்ல. இன்னைக்கு நம்ம அப்படி செஞ்சோம்னா உலகம் என்ன கொடுக்குதோ, நல்லா இருக்கீங்க பிரதர், நல்லா இருக்கேன், ஸ்தோத்திரம், நல்லா இருக்கேன், ஓகே பிரதர், ஓகே பிரதர், ஓகே வாங்க போய் சாப்பிடுவோம், சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் பிரதர், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இல்ல அதெல்லாம் சொல்ல மாட்டோம், அல்ல, ஏன்னா தெரியாது அவங்களுக்கு ஹல்லேலூயா என்னது. உலகம் தருகிறதை நாம் கொடுக்கலாம், ஆனா அவங்களை மாற்ற போக கிடையாது. மாற்றுச்சா பொண்ணு வெளியே மாற்றுச்சா, அவனை மாற்றவே இல்லை. ஆனா பேதுரு யோவான் சொல்லுகிறார்கள், இருக்கிறதை நான் கொடுக்கிறேன். That means the church must have Jesus first. சபை முதலாவதாக இயேசுவை, அதனால தான் முதல் பாயிண்ட், சபை முதலாவதாக தேவனை தேடுகிற சபையாக இருக்கப்பட வேண்டும். தேவன் தேடுகிற சபையாக இருக்கும் போதுதான் இயேசுவை விடுவிக்கிற சபையாக மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. பாயிண்ட் பிடிச்சுக்கிறீங்களா? கர்த்தரை தேடுகிற சபைதான் இயேசுவை விடுவிக்கிற சபையாக மாறும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே அப்படியாக நாம் இயேசுவை விடுவிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் தெரியுங்களா தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க கர்த்தரை அறியாம. இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு வராம உட்கார்ந்து இருக்கிறாங்க வீட்டில். இன்னைக்கு கர்த்தரை தேடாம தெரியுங்களா உலகம் எல்லாம் தேடுறாங்க, பயங்கரமா சம்பாதிக்கிறாங்க, பயங்கரமா பிள்ளைங்களுக்கு தெரியுங்களா இன்வெஸ்ட் பண்றாங்க பிள்ளைங்களோட வாழ்க்கையில. ஆனா கர்த்தரை இன்வெஸ்ட் பண்ணல, அதுதான் வேதனையா இருக்குது. They not investing God in
in the children's life. Very sad. பொக்கிஷமே தேவன் தான். The greatest treasure is God and God alone. நான் தவறுன்னு சொல்லலை, சேர்த்து வைக்கணும், தாராளமாக சேர்த்து வைங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன சொல்கிறேன்னா, தேவன் இல்லைனால் நாம் ஒன்றும் இல்லை. ஜீசஸ் ரொம்ப கிளியர்லி மொதல் படிச்சிருந்தேன். ஆண்டவர் திடீர்னு அதிகாரம் ஞாபகம் தான் படிச்சுட்டே இருந்தேன். என்னன்னா ஆண்டவர் யோவான் 15 சொல்கிறார், என்னை அன்றி நீ ஒன்றும் செய்ய முடியாது. You can do nothing. All wasted. All will be wasted. Point number 3, we must be a Jesus released church. Now remember, ஞாபகம் இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். இன்னைக்கு நீங்க விடுவிக்கலனா சரிங்களா, கர்த்தர் நம்மள தான் கேட்க போறாரு. இன்னைக்கு அவனுக்கு இயேசு தேவைப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் நீ அங்கே நடந்து போன, பார்த்த, நீ என்ன செஞ்ச, என்னை விடுவிச்சியா நீ பார்த்த, உன் கண்ணில் நான் காமிச்சேன். அதனால தான் ஒவ்வொரு தடவும் தெரியுங்களா, ஆண்டவர் ஏதாச்சும் காமிச்சா நான் பயப்படுவேன். ஆண்டவர் என் கண்ணில் காமிச்சாரு, ஏன் இந்த நபரை கொண்டு வந்தாருன்னு சொல்லிட்டு இறங்குவேன், கீழே வரைக்கும் இறங்குவேன், செய்வேன், உதவி பண்ணுவேன், ஜோம் பண்ணுவேன். ஏன் தெரியுங்களா, ஏன் இந்த நபரை கர்த்தர் கொண்டு வந்தார். கவனிச்சிங்களா? அப்போ ஆண்டவர் கொண்டு வராருன்னா சில காரியத்தை, ஆண்டவர் காண்பிக்கிறார்னா சில காரியம், சில நபரை கர்த்தர் நோக்கத்தோட அந்த சப்பானியை காண்பித்தது போல யோவானுக்கும் பேதுரும் கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கிறார். ஆமென். ஆகையால் நீங்களும் நானும் இயேசுவை விடுவிக்கும்படி தான் கர்த்தர் இப்படியாக செய்கிறார். 4வது காரியம், நம்பர் 4 வாசிங்கம்மா, 7வது வசனம். கொஞ்ச நேரமா. 1வது காரியம் என்ன? வாட் இஸ் a transformative church? God seeking church. நம்ம ஸ்லைட் நான் எடுத்து வரல. 2வது என்னது? soul seeking church. ஒரு ஆத்மாவை தேடுகிற சபையாக இருக்க வேண்டும். 3வது காரியம், Jesus released a church. இயேசுவை விடுவிக்கிற சபையாக காணப்பட வேண்டும். 4வது காரியம், 7வது வசனம் வாசிப்போம். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது. என்ன செய்தார்கள் பாருங்க. இதனால நல்ல காரியம். அவன் என்ன செய்யறான்? அவன் வந்து தெரியுங்களா, அவன் இயேசுவை நாம் எழுத நடன்னு சொல்லிட்டாங்க பேதுரு யோவானும். உடனே ஏஞ்சானா? என்ன செஞ்சாங்க? தூக்கி இல்லை. என்ன நடந்துச்சு வாசிங்க அந்த 5வது 6வது வசனம். உட்கார். வெள்ளியும் என்னிடத்துல இல்லை. பாருங்க பேதுரு யோவான் பேதுரு சுக்குமேனிய ஒரு சப்பானி. சரி, இப்போ என்ன செய்யறாங்க? பொன்னும் வெள்ளியும் என்னிடத்துல இல்லை, என்னிடத்துல இருக்கிறதை நான் கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்லும்போது என்ன நடந்துச்சுன்னா, சப்பானிக்கு வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டார். நான் என்ன நினைச்சுன்னா பாருங்க, அப்புறம் அங்க வந்து ankles and bones receive strength இருக்குதா? வாசிங்கம்மா, இருக்குதா? உடனே அவனுடைய கால்களும் பலன் கொண்டது. அவனுடைய கால்களும் கரடுகள்னா ankle நினைக்கிறேன், ankles receive strength போட்டிருக்கு பாருங்க. இயேசு நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லியாச்சு. சொன்ன கையோட அவன் ஏஞ்சி நடக்கல. ஆனா என்ன தெரியுங்களா, நான் பேதுரு யோவானும் பேதுரு செஞ்சிருப்பார். என்ன தெரியுங்களா, வலது கரத்தில், அப்படிதான் போட்டிருக்கு, ரைட் ஹேண்ட், வலது கரத்தில் என்ன செய்யறாரு? அவனை தூக்கி ஏடுறாரு. அவன் எந்திரிக்கல, இயேசு நான் சொன்ன எந்திரிக்கல. ஆனா வலது கரத்தை கொடுத்து என்ன செய்யறாரு? தூக்கி விடுறாங்க. அப்ப அவன் அங்கே அவனை எந்திரிக்கல, இவங்க அவங்களுடைய வலது கரத்தை கொடுக்கறாங்க. பாயிண்ட் நம்பர் 4, we must be a lifting up church. நம்ம வந்து ஜனங்களை எழுப்புகிற உள்ள சபையாக காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் இயேசு விடுவித்தேன், உங்களுக்காக ஜெபம் பண்றேன், உங்களுக்காக செய்யறேன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டு டச் அண்ட் கோ மினிஸ்ட்ரி நம்ம செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எல்லாம் என் கூட இருக்கீங்களா? we must be, அப்படின்னா நம்மளுடைய வலது கரத்தை நாம் கொடுக்க வேண்டும். அந்த வலது கரம் சொல்லும் போது என்ன தெரியுங்களா, நம்மளுடைய நேரம். வலது கரம் சொல்லும் போது என்ன தெரியுங்களா, நம்ம we must sacrifice a lot of things. நம்ம sacrifice பண்ணோம். குடும்பத்தின் நேரம் என்ன நடந்துருச்சு அங்க பாருங்க. நம்ம குடும்பத்தின் நேரம் நம்ம sacrifice பண்றோம், நம்ம வந்து எனர்ஜியை sacrifice பண்றோம், நம்ம எஃபர்ட் நம்ம போடுறோம். அப்ப வலது கரம் சொல்லும் போது உங்களுடைய நேரத்தை sacrifice பண்ண வேண்டும். அப்புறம் சும்மா இல்லை, அப்ப நேரத்தை நான் செலவு பண்றேன் இவன் உருவாக்கும்படிக்கு, நான் என்னுடைய பணத்தை செலவு பண்றேன் இவனுடைய உருவாக்கும்படி, நான் சில காரியம் sacrifice பண்றேன். என் டைம், என் ஃபேமிலிக்கு. ஞாபகம் வச்சுக்கலாம், போது நான் சொன்னேன் என்னோட வேலை, என்னோட தெரியுங்களா, என்னோட ஃபோன் இருக்குது, என்னோட தெரியுங்களா லெஜர் டைம் இருக்குது, எல்லாம் இருக்கு. ஐ ஹேவ் டு sacrifice. நான் sacrifice பண்ணி இவனை தூக்கி விடணும். அப்புறம் நிறைய டைம் தேவைப்படுது, எனர்ஜி தேவைப்படுது. இதுதான் சபை. This is church. touch and go ministry கிடையாது. பந்துமா போனோமா பார்த்தோமா அப்படிப்பட்ட மினிஸ்ட்ரி கிடையாது. we must be a lifting up church. நான் 14 வயசு இருக்கும்போது அப்பதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு தெரியுங்களா, இயேசுவை வந்து தெரியுங்களா அப்படியே
புரிய ஆரம்பித்தேன், இவர் தேவன். ஏன்னா அவ்வளோ காலமாக வந்து கிறிஸ்மஸ் தான் எனக்கு தெரியும், குட் ஃப்ரைடே எனக்கு தெரியும், ஆனால் அதுக்கு மேலே எனக்கு தெரியாது அவர் இப்படிப்பட்டவர் சொல்லி. அப்படி இருக்கும்போது நான் வந்து ஃபார்ம் 2ல் போகும்போது ஒரு சீன வாத்தியர் கேட்டாங்க, என்னது ஒரு சீன என்ன சொல்லுவாங்க லேடி டீச்சர் கேட்டாங்க, டு யூ நோ அபவுட் ஜீசஸ்? ஏன்னா என் பேர் மைக்கேல் தாமஸ், அது நீட்டு பேர் வேறு, தி மைக்கேல் தாமஸ், அனாலுல்லாக்கி மைக்கேல் தேவசித்தம். அப்போ பேரை பார்த்துட்டு டு யூ நோ ஜீசஸ்ன்னு, எஸ் ஐ நோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல ஆரம்பித்தேன். நான் வந்து எனக்கு தெரியும், ஏன்னா ஆர்வமாக இருந்தேன் அந்த டைமில். ஆனால் எனக்கு கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அப்போ அவங்க என்ன தெரியுங்களா செஞ்சாங்க, அவங்களே என்ன தெரியுங்களா செஞ்சாங்க, நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அவங்க வாரத்தில் ஒரு நாள் எனக்கு பைபிள் ஸ்டடி கொடுத்தாங்க, பர்சனலாக பைபிள் ஸ்டடி கொடுத்தாங்க. அப்போ நான் பார்த்தேன் இன்னொரு நபரும், அவர் வந்து ஆண்டவர் அறியாதவர், ஆண்டு ரட்சிக்கப்பட்டு அவருக்கும் வந்து ஒரு பைபிள் ஸ்டடி கொடுத்துட்டு இருக்கிறாங்க வீட்டில். அவங்க நேரத்தை எடுத்து தெரியுங்களா, பல பெரிய டபுள் ஸ்டோரி வீடு அந்த காலத்துல. அப்போ அந்த நேரத்தை எடுத்து எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தெரியுங்களா, ஒரு 1.5 hours எங்களுக்கு வந்து நேரத்தை செலவு பண்ணி பைபிள் ஸ்டடி கொடுப்பாங்க. சபை இல்லை, ஒன்றும் இல்லை. த எஃபர்ட் தட் ஷி புட் இன்ன வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். என் லைஃப்பில் அந்த முதல் தொடக்கத்தில் அவங்க எனக்கு வலது கரத்தை கொடுத்தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம வலது கரத்தை கொடுக்குறோம்? சபை வலது கரத்தை தூக்கி எடுக்கும்படிக்கு நாம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் என் கூட இருக்கீங்களா? 5வது காரியம், கடைசி காரியம், 8வது வசனம். அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். இப்பதான் நிற்கிறான், இப்பதான் குதிக்கிறான், இப்பதான் என்ன செய்யறான்? தேவனை துதித்துக் கொண்டு நான் நினைக்கிறேன் இப்பதான் வந்து தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறான் போல. அலங்கார வாசல்ல இருந்துட்டு இதான் முதல் தடவை தேவனை துதிக்கிறான் போல இருக்கு. இவ்வளோ காலமாக ஆண்டவரே ஏன் இப்படி செஞ்சு பண்ணீங்க, ஆண்டவரே ஏன் இப்படி முடவன ஆக்குனீங்க, ஆண்டவரே ஏன் முறுமுறுத்திருப்பான். இப்போ தான் நினைக்கிறேன் முதல் தடவை தேவனை துதிக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நீங்களான புறப்பட்டு விடுவிக்கும் போது, இயேசுவை விடுவிக்கும் போது துதிக்கிறவர்கள் எழும்ப ஆரம்பிப்பார்கள். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்கள் எழும்ப ஆரம்பிப்பார்கள். அவன் துள்ளி குதிக்கிறான். துள்ளி குதித்து என்ன செய்யறான்? தேவனை மகிமைப்படுத்து. Now the point, இந்த முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுங்களா? He went inside the temple with them. அவர்களோடு கூட தேவாலயத்தில் நுழைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நான் பேதுரு யோவான் சும்மா அவனை தெரியுங்களா, இங்க பாரு நான் சுகமாச்சுட்டேன், சரி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தேவாலயத்துக்கு போனோம். ஓகே தெரியுங்களா, நாங்க வேற, நாங்க அப்போஸ்தலர் அப்படின்னு சொல்ல கிடையாது, கூடவே கொண்டு போனார்கள். Number 5, the church must be a discipling church. சீஷத்துவம் செய்கிற சபையாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப சீஷத்துவம் நடக்க வேண்டும் சபையில. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம மற்றவங்க சீஷத்துவம் செய்ய வேண்டும். நான் சொல்ல உங்கள்கிட்ட இந்த 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 டீச்சர் என்ன செஞ்சாங்க, இந்த சைனீஸ் டீச்சர் என்ன செஞ்சாங்க, எனக்கு சீஷத்துவம் செஞ்சாங்க. She spent her time discipling me. என்னை டிசைபிள் பண்ணாங்க அந்த நாட்களிலே. ஆமென், ஆமென். நீங்க வலது கரத்தை கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியுங்களா, இந்த மார்க் வந்து கடந்து போகும். ஸ்டானிலாம் இருந்தாங்க, ஒய்ஃபும் இருந்தாங்க. இந்த டைமில் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட் ஃபெலோஷிப் ஆரம்பித்தோம். ஸ்டூடெண்ட் ஃபெலோஷிப் ஒரு பயங்கரமான அசைவு. இது வந்து 97, 98 ஆரம்பித்த உள்ள ஒரு அசைவு, ஒரு ஸ்டூடெண்ட் ஃபெலோஷிப் செய்வோம். அப்படின்னா ஸ்கூலில் நம்ம என்ன செய்வோம், நுழைவோம்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன செஞ்சோன்னா, நாங்கள் வாலிபர்கள் எல்லாம் ஐ மீன் அவங்களுக்கு வாலிபர்களை ஸ்கூலில் இருக்கிற வாலிபர்களை வந்து அசைன் பண்ணியாச்சு. நீங்கள் என்ன செய்யுங்க, வாலிபர்களை கொண்டு வாங்க. அப்போ நான் அங்கே போயிட்டு என்ன செய்வோம், நம்ம வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். அநேகர் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. ஆமென். அந்த இடத்துல இன்னும் ஏற்றுக்கொண்டு தெரியுங்களா, இன்னும் வந்து கர்த்தருக்குள் வைராக்கியமாக இருக்கிற சகோதரி கூட சமீபத்தில் சொன்னார்கள். அப்போ இன்றைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த நடத்தின கூட இருந்த சகோதரி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஒரு ஃபோட்டோ அனுப்பிவிட்டாங்க. ஃபோட்டோ அனுப்பிவிட்டு அந்த ஃபோட்டோவில் என்ன தெரியுங்களா பார்த்தேன், அவங்களுடைய அப்படின்னா இந்த அசைவு அப்படின்னா அந்த ஃபெலோஷிப், ஸ்டூடெண்ட் ஃபெலோஷிப் வந்து செய்யும்போது அவங்கள சைன் பண்ண, நீங்கள் பார்த்து நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி அவங்க ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. என்ன, என் மக ஸ்டூடெண்ட் ஃபெலோஷிப் ஸ்கூலில் செய்யுதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பி விட்டாங்க. எனக்கு வந்த சந்தோஷம் தெரியுங்களா. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அண்ணே அந்த அசைவு, அந்த ஆரம்பித்த அசைவு நிறுத்தப்படலை. இட் டிடன்ட் ஸ்டாப். ஆமென், ஹல்லேலூயா. எங்கே தெரியுங்களா, ஒரு சின்ன ஸ்கூலில் முன்னங்கால கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட் ஃபெலோஷிப் வொர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்காங்க பிள்ளைங்க. இந்த காலத்தில் செய்ய முடியாத ஒரு காரியம் அது. ஆமென், கவனிச்சிங்களா. ஸோ டிசைபிள்ஷிப், when you disciple one people, அவன் எழும்பி போவான். அவனை சீஷத்துவம் செய்யும் போது அவன் இன்னொருத்தனை உருவாக்குவான். இதான் ஆண்டவர் சொன்னார். பேட்டு சீஷத்துவம், நீங்கள் சீஷர் ஆக்குங்கள் தான் ஆண்டவர் சொன்னார். உண்மைதானே, அதானே சொன்னார்.
தசம பாகத்தை கொண்டு வருகிறவர்கள் கொண்டு வாங்க சொல்ல கிடையாது. பணக்காரர்கள் தேடுங்களான்னு சொல்ல கிடையாது. இல்லாட்டி பயங்கரமா ஊழியர்கள் போய் தேடுங்களான்னு சொல்ல கிடையாது. சிஷ்யத்துவத்தை நீங்கள் செய்யுங்கள், சீஷர் ஆக்குங்கள் ஆண்டவர் சொன்னார். அப்ப அவன் இன்னொருத்தர் சிஷ்யன் ஆக்குவான். அல்லேலூயா. எதுவும் வீணாகாது. கடைசி நம் சபை எப்படிப்பட்ட சபையாக இருக்க வேண்டும்? நம் சபை சீஷர்களை உருவாக்குற சபையாக இருக்க வேண்டும். We must be a discipling church. Amen. This is the 5 points of a transformative church. இந்த 5 காரியம் எப்படிப்பட்ட சபை? இதுதான் உருமாற்றுதல் கொண்டு வருகிற சபையாக இருக்கிறது. கடைசி வசனம் 2 வசனம் 9, 10 வாசிச்சு முடிச்சிருங்க. அவர் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு பார்க்கறாங்க. நடக்கிறதும் துதிக்கிறதெல்லாம் பார்த்து தேவாலயத்தின் அலங்கார வாசலிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவர் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். ஜனங்க பார்த்து பிரமித்தார்கள். என்னவென்றால் இவன் சப்பானி தானே, இவன் பிச்சை கேட்கிறவன் தானே சொல்லி அவனோட தோற்றமே மாறிடுச்சே. துள்ளி குதிக்கிறான், தேவனை துதிக்கிறான், தேவாலயத்தில் நுழையிறான். அவன் யார்? அவன் தகுதி இல்லாத வெளியே இருக்கிறவன் தேவாலயத்தில் நுழைகிறான் என்று அங்க அவனுக்குள்ள ஒரு உருமாற்றுதல் நடந்தது. There was a transformation took place at the gate. வாசலிலே, அப்ப நான் வெளியே இந்த சபையின் வாசலிலே, அப்ப இந்த சம்பவத்தை பார்க்கும்போது இப்படிதான் வாசலிலே ஒரு உருமாற்றுதல் நடந்ததுனால இப்ப தேவாலயத்துக்குள்ள நுழைகிறான். அல்லேலூயா. எங்க தெரியுங்களா நிக்கிறான் அவன்? எங்க நின்றான்? தேவாலயம். எந்த வாசல்ல நின்றான்? அலங்கார வாசல். எப்படி தெரியுங்களா போட்டிருக்கு இங்கிலீஷ்ல? பியூட்டிஃபுல் கேட், பியூட்டிஃபுல். ஆமென். நான் என்ன தெரியுங்களா விசுவாசிக்கிறேன், அந்த அலங்கார வாசல்ல அவன் நுழையும் போதுதான் தேவாலயம் அழகாக மாறினது. ஆமென். நான் இங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கலன்னா, இந்த அலங்கார வாசல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில, இது தேவாலயம் அழகாகவே இருக்காது. It will not be beautiful. Amen. When it will be beautiful, எப்போ அழகாக மாறும் தெரியுங்களா? அங்க உருமாற்றுதல் நடந்து நம் சபைக்குள்ள தேவாலயத்தை கொண்டு வரும்போது தான் அழகான அலங்கார வாசலுக்குள்ள நாம் நுழைகிறோம். அல்லேலூயா. அழகாக காணப்படும். அது வரைக்கும் உருமாற்றுதல் சபை கொண்டு போகாத வரைக்கும் அலங்கார வாசல் அர்த்தமே கிடையாது. ஆமென். இந்த அழகான இடம் நம்ம சொல்லி நம்ம பெருமை பாராட்டவே முடியாது. பேர் லெவஸ் ஆஃப் காட் பேர் வச்சு நம்ம பெருமை பாராட்டவே முடியாது. பயங்கரமான பிரசங்கம், பயங்கரமான துதி, பெருமை பாராட்டவே முடியாது. அங்கே உருமாற்றுதல் நடக்கலைன்னா, அந்த உருமாற்றுறதுனால உள்ளுக்கு வரலன்னா சபையுடைய நோக்கம் அங்கே போயிடுச்சு. இட் வில் நாட் பி பியூட்டிஃபுல் சர்ச். நல்லா ஞாபகிங்க, நம்ம ஒரு நல்ல சபையில் இருக்கோம், நம்ம ஒரு நல்ல தெரியுங்களா ஒரு ஊழியத்தில் இருக்கோம் இப்படின்னு சொல்லி நம்ம பெருமை பாராட்ட காட்டிலும் இன்னைக்கு நம்ம உருமாற்றுகிறவர்களாக புறப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயம் செய்வோமா? நிச்சயமாக இந்த பிரசங்கம் மூலமாக அநேக காரியம் கர்த்தர் உங்களிடத்திலே பேசியிருப்பார். சபை, இந்த கடைசி கால சபை நாம் எப்படிப்பட்ட சபையாக இருக்க வேண்டும்? உருமாற்றுகிற சபையாக இருக்க வேண்டும். சபை வெளியாக வேண்டும். ஏனென்றால் அநேகர் வெளியே கர்த்தருடைய சித்தத்தை அவர்கள் புரியாமல், சித்தத்தை அறிந்தும் செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய சப்பானியாக இருக்கிறார்கள். ஆகையால் இவர்கள் எல்லாம் அலங்கார வாசல் வெளியே இருக்கிறார்கள். மீண்டுமாக தேவனுடைய அசைவுக்கு கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கு தேவனுடைய பலன், வல்லமை தேவைப்படுகிறது. ஆகையால் இயேசுவின் நாமத்தில் சபையாக இருக்கிற நாம் புறப்பட வேண்டும். இவர்கள் தேவனுடைய அசைவுக்கு, சபை அசைவுக்கு நாம் கொண்டு வர வேண்டும். கிறிஸ்துவின் சபை மீண்டுமாக வல்லமையாக செயல்பட வேண்டும் என்ற என்னுடைய பிரயாசம் ஜெபமாக இருக்கிறது. நிச்சயமாய் கர்த்தர் ஒரு தூண்டுதல் உங்கள் வாழ்க்கையிலும் கொண்டு வந்திருப்பார். நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய சபையும் அப்படியாக நடத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். அநேகர் அலங்கார வாசலுக்குள் நுழைய வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனுடைய அசைவில் அவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், அவர் கொடுத்த சித்தத்தை செய்ய வேண்டும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். தகப்பனே, இந்த வேளையிலே சுவாமி அப்படியாக எங்களுடைய சபைகள் உருமாற்றுகிற சபையாக கர்த்தர் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் இயேசுவின் நாமத்தில் எழும்பும்படி இப்படியாக பேதுரு, யோவான் சென்றது போல நாங்கள் அநேகர் கர்த்தாவே மீண்டுமாக கர்த்தர் வைத்த நோக்கத்தையும் கர்த்தர் வைத்த சித்தத்தையும் எழுப்பத்தக்க ஆண்டவரை பயன்படுத்தி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். அப்படியாக சபை உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தட்டும், உங்கள் ராஜ்யத்தை கொண்டு வரட்டும். இயேசுப்பா, உங்களுடைய சித்தத்தை இந்த பூமியிலே செயல்படுத்தட்டும். அப்பா, அப்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சபை ஆண்டவரை அப்படியாக கர்த்தர் ஆண்டவரை நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும்.
அப்படியாக அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். God bless you.